அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு அசிங்கமான இழிவான ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எங்கு நடைபெற்ற சம்பவம் என்றால் திருப்பூர் மாவட்டம் ஏரகாம்பட்டியில் ஒரு முதியவரால் ஒரு சிறுமிக்கு நடந்த பாலியல் வக்கிரம். 65 வயது மதிக்கத்தக்க நல்ல செல்வாக்கு படைத்த நிலபுலங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு முதியவர் ராஜேந்திரன். ஸோ இவர் நிலத்தில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அந்த அளவுக்கு பணம் படைத்தவர், எல்லாத்துக்கும் வேலை செய்ய விட்டு பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ந்த நபர். அவரிடத்துல ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதியினர் எங்கள்கிட்ட 17 வயது ஒரு பெண் இருக்குதா, அந்த சிறுமிக்கு நீங்கள் வேலை கொடுக்கணும், அதன் மூலமாக எங்களுக்கு ஒரு வருமானம் வரும், அதை வச்சு நாங்கள் எங்கள் குடும்பத்தை ஓட்டிக்கிடுவோம், ஏன்னா நாங்கள் ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த நபர்கள் அப்படின்னு சொல்லி அந்த 17 வயது சிறுமியை பெற்றோர்கள் அந்த விவசாயியிடத்தில் பணம் படைத்தவரிடத்தில் வேலைக்கு அனுப்புகிறாங்க. நாட்கள் செல்ல செல்ல அந்த சிறுமி வீட்டு வேலையும் செய்கிறா, நில வேலையும் செஞ்சுட்டு நிலத்தில் போய் வேலையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலைக்கும் வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த சிறுமிக்கு அடிக்கடி பப்ஸ் வாங்கி கொடுக்குறது, சாக்லேட் வாங்கி கொடுக்குறது, உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி அந்த சிறுமிக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்கிறது. இப்படியாக கதை நகன்று கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ராஜேந்திரன் அந்த சிறுமியிடம் தகாத வார்த்தைகளை பேசி தன்னுடைய பாலியல் இச்சைக்கு உட்படுத்துகிறார். இந்த சம்பவம் கண்டினியூஸாக நடக்குது. அப்படி செய்யும் பொழுதுலாம் அந்த சிறுமிக்கு தேவையான பிரியாணி வாங்கி கொடுக்குறது, என்னன்னாலும் என்கிட்ட கேளு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இப்படியே செய்து கிட்டத்தட்ட பல முறை அந்த சிறுமியை பாலியல் வன்புறவு செய்திருக்கிறார் அந்த முதியவர். கதை இப்படியாக சென்று கொண்டிருக்க ஒரு நாள் மாட்டிக்கிறார். எப்படி அப்படின்னா, 5 மாதங்கள் கழித்து அந்த சிறுமிக்கு உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதன் அடிப்படையில் அந்த சிறுமியின் பெற்றோர்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறாங்க. ஸோ அங்கே செக் பண்ணி பார்க்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங். என்ன அப்படின்னா, 5 மாத கருவுற்றிருக்கிறார் அந்த சிறுமி. உடனே அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஊரில் இருக்க மிகப்பெரிய ஆட்களெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க. சரவணன் என்பவர் தலைமையில் இதை நீங்கள் கேட்டே ஆகணும்னு சொல்கிறாங்க. அந்த சரவணன் என்பவரும் அந்த முதியவர் ராஜேந்திரன்கிட்ட போய் பேசுகிறாரு. என்னங்க, நாங்கள் இப்படி வேலைக்கு அனுப்புனா இப்படிலாம் பண்ணுறீங்க, என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போவா அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. பயந்து போன அந்த முதியவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதெல்லாம் வெளியில் கொண்டு போயிடாதீங்க, எனக்கு அசிங்கமாயிரும், நான் சேர்த்து வச்ச மரியாதையே போயிடும், நான் வேணால் நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை கொடுத்துட்றேன் அப்படின்னு பேசுகிறாரு. உடனே அந்த பெற்றோரிடம் விலை பேசப்படுகிறது. விலை பேசப்பட்டு ஒரு 13 லட்ச ரூபாய்க்கு முடிக்கிறாங்க இந்த பிரச்சனையை. எப்படி பாருங்கள். ஓகே, அப்போ சரவணன் என்ன சொல்கிறாரு, நான் அந்த 13 லட்ச ரூபாயை நான் வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனையை இப்படியே முடிச்சு விட்ருவோம், பெரிய மனுஷன் இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் போனால் எத்தனை வருஷத்துக்கு தாங்கும், அதனால் காது வச்ச மாதிரி முடிச்சு விட்ருவோன்னு சொல்லிட்டு அந்த முதியவரிடத்தில் 13 லட்சத்தை பெற்றுக்கொள்கிறார் சரவணன். 13 லட்சத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஏழை அப்பாவி பெற்றோர்களிடத்தில் வெறும் 3 லட்சத்தை மட்டும் கொடுக்குறாரு. மிச்ச பணத்தை அப்புறம் வாங்கிக்கலாங்க, அப்புறம் நான் வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 லட்ச ரூபாவை கொடுத்து விட்டு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கருக்கலைப்பு விஷயம் நடக்குது. தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அந்த சிறுமியை கூட்டி சென்று மருத்துவர்களின் பரிசோதனை இல்லாமல் ஒரு செவிலியர் உமாராணி என்பவரை மட்டும் வைத்து கருக்கலைப்பு செய்யப்படுகிறாள். பாவங்க அந்த சிறுமி. 5 மாத கருவை கருக்கலைப்பு செய்கிறாங்க டாக்டரின் உதவியின்றி. இந்த சம்பவம் அந்த ஏரியாவில் அரசல் புரசலாக எல்லாத்துக்கும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் 13 லட்சம் பேசப்பட்ட அந்த பெற்றோருக்கு வெறும் 3 லட்சமே மட்டும் கிடைக்கிறது, மிச்ச பணம் கிடைக்கல. இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப யோசித்து இது சரி வராதுன்னு சொல்லிட்டு மகளிர் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. அதுக்கு அப்புறம்தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் அனைவருக்கும் தெரிய வருகிறது. என்ன அப்படின்னா, சரவணன் 13 லட்சத்தையும் அந்த முதியவரிடத்தில் பெற்றுக்கொண்டு அதில் வெறும் 3 லட்சத்தை மட்டும் அந்த பெற்றோர்களிடத்தில் கொடுத்து 10 லட்ச ரூபாவை அவரே எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு பயந்த அந்த முதியவரின் செயல் இன்னைக்கு அம்பலமானது, அனைவருக்கும் தெரிந்தது. அந்த 3 பேர்த்தையும், அதாவது அந்த ராஜேந்திரன்,
வயது முதிர்ந்தவர், 65 வயதிற்கு மேல் மதிக்கத்தக்கவர் அவரும், அவரிடம் பேரம் பேசிய சரவணனும் மருத்துவரின் உதவியின்றி அந்த சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்த செவிலியர் உமாராணி மூவரையும் இன்னைக்கு லாக் பண்ணி கைது பண்ணிட்டாங்க. அவர்கள் மீது போக்சோ சட்டம் போடப்பட்டு இன்னைக்கு சிறையில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் சூழ்நிலையில் அந்த அப்பாவி சிறுமியின் நிலை என்ன அப்படின்றது தெரியல. ஏன்னா 5 மாத கரு அது கலைக்கப்பட்டுள்ளது. அந்த பெண்ணின் உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் தெரியலை. இந்த அடிப்படையில் இவர்கள் 3வருக்கும் மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். சிறுமியை ஏமாற்றிய அந்த முதியவர், அவர்கள் பெற்றோரிடத்தில் பேரம் பேசிய சரவணன் மற்றும் அந்த சிறுமியின் உடலை கருத்தில் கொள்ளாது அந்த சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்த, மருத்துவரின் உதவியின்றி கருக்கலைப்பு செய்த அந்த செவிலியர், இந்த 3வருக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதே நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.